ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 29/11/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை திரையோதசி திதி காலை 8:40 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை சதுர்தசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் பகல் 10:15 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து விசாகம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சோபனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:40 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பத்ரை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மாத சிவராத்திரி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது போக இன்றைய தினம் ஒரு தேய்பிரை சுப முகூர்த்த நாளாகவும் அமைந்திருக்கிறது. ஆக இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் காலை 6:18 சூரிய அஸ்தமனம் மாலை 5:36 சந்திர அஸ்தமனம் மாலை 4:16 சந்திர உதயம் அதிகாலை 5:15 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:36 முதல் காலை 6:18 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:32 முதல் மதியம் 11:57 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 2:46 முதல் மாலை 4:11 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:42 முதல் 9:07 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:32 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:49 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா வருமானத்தை பெருக்க எளிய வழி என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவருக்கு மாத்திரமில்ல, நம்மில் பலருக்கும் இந்த எண்ணம் என்பது இருந்து கொண்டுதானே இருக்கும். எனக்கு சம்பாத்தியமே பத்தல, இதை பெருக்கிறதுக்கு என்ன வழி, இந்த வருமானத்தை பெருக்க வேண்டும், இதற்கு ஒரு எளிய வழி சொல்லுங்களேன் என்பதுதான் இவர்களுடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல நமக்கு கிடைச்சிருக்கிறது போரும் என்கின்ற மனம் இருக்க வேண்டும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லிட்டா. ஆக ஒரு பொன்னை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு போதும் என்கின்ற மனமானது இருக்க வேண்டும். சார் நீங்க வசனம் வேணாம் பேசலாம், ஆனா பிராக்டிக்கலா பார்த்தோம்னா பொண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும், பிள்ளைக்கு ஏதோ ஒரு வேலை வாங்கி தரணும், அந்த வேலையில டெபாசிட் கட்டணும்னு சொல்றா, பணம் பத்தவே மாட்டேங்கிறது, எங்க ஆத்துக்காரி நகை வேணுங்கிறா, அது வேணுங்கிறா, இது வேணுங்கிறா, சொந்த வீடு இல்லை, எவ்வளவோ இத்தனை வருஷமா நான் உழைச்சுட்டு இருக்கேன், 35 வருஷமா கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கேன், ஆனா இன்னும் சொந்தமா ஒரு வீடு அமையலை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவரவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தினை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இறைவனுக்கு தெரியும் அல்லவா, நமக்கு ஏதோ ஒருவேளை சாப்பாடு கிடைச்சுதா அப்படிங்கிறத பார்க்கணும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், ஏதோ ஒரு இருப்பிடம் சொந்தமா தான் இருக்கணுங்கிறது இல்லையே, அது வாடகைக்கு இருந்தால் கூட நமக்கு சௌகரியமாக இருக்கிறதா, ஏதோ ஒண்ணு நமக்கு கிடைச்சிருக்கா, கஷ்டமில்லாம இருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இது போதும் என்று எவர் ஒருவர் நினைக்கிறாரோ அவர்களுக்கு தன்னால் வருமானம் என்பது பெருகி கொண்டுதான் இருக்கும். ஆனால் நமக்கு இது பத்தலைன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு ஆடம்பர செலவுகளை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோம். இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஆன்மீக ரீதியாக இந்த வருமானத்தை பெருக்க எளிய வழி என்னன்னு சொன்னா, இந்த வருமானத்தை பெருக்குவது என்று சொல்வதை விட மன நிம்மதி என்பது எவருடைய இல்லத்திலே இருக்கிறதோ அவர்களுடைய இல்லத்திலே கண்டிப்பாக வருமானம் என்பதும் பெருகி கொண்டுதான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
அதுக்குத்தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மனதிலே இருக்கக்கூடிய இது எனக்கு பத்தல அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தினை முதலிலே விட்டொழியுங்கள். இறைவனுக்கு தெரியும், ஆண்டவா இந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும், அதை நீ எனக்கு தந்து கொண்டிருப்பாயாக என்ற பிரார்த்தனையை மட்டும் முன்வையுங்கள். இந்த மாதிரி மன தெளிவோடு இருக்கும் பொழுது வீட்டினை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் என்ன பண்ணணும், குடும்ப தலைவியானவர் தினந்தோறும் அதிகாலையிலே எழுந்து அந்த வீட்டு வாயிலை பெருக்கி அதை நல்லா சுத்தமா தெளிச்சுட்டு கோலத்தை இட வேண்டும் சொல்றார். அந்த கோலம் போடணும். அதனால அந்த நாள்ல பெரியவர்கள்லாம் ரொம்ப வலியுறுத்தி சொல்லிட்டு இருந்தா தெரியுமா, வீட்டு வாசலை பெருக்கி கோலம் போடணுங்கிறா. ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தோம்னா வேலைக்காரிகள் தான் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எஜமானி அம்மா வீட்டு வாசல்ல கோலம் போடுறதே ரொம்ப குறைஞ்சு போச்சு. இதுல என்ன நமக்கு குறைச்சல், நம்ம அழகா செய்யலாமே. நம் வீட்டு மகாலட்சுமியை வரவேற்பதற்கு நம்ம வேலைக்காரியை அனுப்புவோம், நாமளே போய் முன்ன நின்று வரவேற்க வேண்டாமா? அந்த விதமாகத்தானே வீட்டு வாயிலே கோலமிட சொன்னார்கள். ஆக அந்த கோலம் போடுவது தெரியலன்னா கூட பரவாயில்லையே, கத்துக்கலாமே. அது என்ன ரொம்ப பெரிய கஷ்டமா என்ன? அழகா ஒரு 2 புள்ளியை வச்சு கோலம் போடுறதுக்கு என்ன இருக்கு? புள்ளியே இல்லைன்னா கூட கோலம் போடலாமே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தினந்தோறும் வீட்டு வாயிலை பெருக்கி எஜமானி அம்மா தான் கோலம் போடணும். அதே மாதிரி வீட்டு வாயிலே விளக்கினை ஏற்றி வைக்க வேண்டும்னு சொல்றா. அந்த விளக்கேற்றி வச்சுட்டு மகாலட்சுமி நமஹா என்று சொல்லி அந்த வாசல் படியை தொட்டு நமஸ்கரித்து கொண்டு உள்ளே வந்து விட வேண்டும். அதுக்கப்புறம் நீங்க ஸ்நானம் பண்ணி வீட்டுல பூஜை ரூம்லாம் இருக்கு, அந்த பூஜை ரூம்லயும் தினசரி விளக்கேற்ற வேண்டும்ங்கிறா. காலை மாலை இரு வேளையுமே பூஜை அறையிலே விளக்கு என்பதை ஏற்றி வழிபட வேண்டும். இது போன்ற விஷயங்கள் இருந்து கொண்டாலே உங்கள் வீட்டிலே நிச்சயமாக மகாலட்சுமியோட அருள் என்பது இருக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் என்ன சொல்லியிருப்பா, அந்த வாசப்படியை தொடச்சு அதுக்கு மஞ்சளை பூசி குங்குமத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கா. இன்றைய தேதியிலே பலரும் அதனை மறந்து விட்டார்கள். நிறைய பேர் யாரும் செய்யறதே இல்லை. அதுக்கு என்ன பண்றான்னு பார்த்தோம்னா, வாசப்படியில மஞ்சள்ல பெயிண்ட் அடிச்சு அதுல சிகப்பு கலர்ல பொட்டை வச்சுட்டு போயிடுறா. இதுதானா சொன்னா, அது மஞ்சள் நிறமாக இருக்க வேண்டும் என்பது முக்கியம் அல்ல, அந்த இடத்திலே மஞ்சளை பூச வேண்டும்னு சொன்னான். இந்த மஞ்சள் என்பது குருவினுடைய அனுகிரகம் பெற்றதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது போக மஞ்சள் என்பதே அந்த பொன்னை தரக்கூடியது தானே, அந்த பொன் என்கின்ற அந்த மகாலட்சுமி அம்சத்தை தரக்கூடியது தானே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இது போக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, வீட்டில இருக்கக்கூடிய பெண்கள் அந்த மஞ்சள் பூசி ஸ்நானம் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். மஞ்சளை தடவி யாரும் குளிப்பதே இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் அப்படின்ற மாதிரி இருந்தா என்னைக்கோ ஒரு நாள் தான் வருமானமும் வரும். தினசரி மங்களகரமான இது போன்ற நிகழ்வுகளை எந்த ஒரு இல்லத்திலே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய இல்லத்திலே கண்டிப்பாக வருமானம் என்பது பெருகி கொண்டுதான் இருக்கும். நம்மில் பலரும் மறந்த பழக்கத்தினை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். அதாவது இந்த வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு 10 ரூபாய்க்காச்சும் வீட்டுல உப்பு வாங்கி வச்சுடுங்க அப்படிங்கிறது ஆரம்ப காலத்திலே தொடர்ந்து நம்ம சுபதினம் நிகழ்ச்சியில் நம்ம வலியுறுத்தி கொண்டே வந்திருக்கிறோம். இதனை பின்பற்றுகின்ற நேயர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பலரும் இதனை பின்பற்றுவதே இல்லை. வெள்ளிக்கிழமையில ஒரு 10 ரூபாய்க்கு உப்பை கொண்டு போய், அது கல் உப்பா வாங்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. போய் சால்ட் நான் வாங்கிட்டு வரேன், அதுவும் அயோடைஸ்டு சால்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்படாது. ஒரு கல் உப்பை வாங்கி ஒரு 10 ரூபாய்க்கு இல்லை ஒரு 12 ரூபா ஒரு பாக்கெட் விற்கிறதுன்னு சொன்னா கூட அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்கோ. சார் வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வந்தா அது சேர்ந்துட்டே இருக்கே அப்படின்னு சொன்னா, சேர்ந்தா என்ன, அதை கொண்டு போய் ஒரு ஆலயத்துல கொடுத்துடலாம் இல்லையா? எங்க அன்னதானங்கள்லாம் பிரதானமா நிறைய நடந்துட்டு இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துடலாமே. அதனால ஒன்றும் தப்பில்லையே. வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து வீட்டிலே உப்பு வாங்க வேண்டும் என்கின்ற பழக்கத்தினையும் வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் வீட்டிலே மகாலட்சுமி என்பவள் நித்தியம் வாசம் செய்து கொண்டே இருப்பாள். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.